வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலை 8:02 சுவாதி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிறது. அதுவரையிலே அதிகாலையிலே சித்திரை நட்சத்திரம் 8 மணி வரை இருக்கு. காலையில் 8 மணி வரைக்கும் சித்திரை, அதுக்கப்புறம் நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம். திதி தேய்பிறை பஞ்சமி. யோகம் சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் 1000 வள்ளிக்குளம் கீழ்கரை எம் ஸ்டாலின். உங்களின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டு வருகிறேன். எனது அப்பாவிற்கு 60ஆம் கல்யாணம் செய்யலாம் என இருக்கிறேன். அதனை 60 வயது ஆரம்பத்தில் செய்ய வேண்டுமா அல்லது 60 வயது முடிவில் செய்ய வேண்டுமா? முடிவில் தான் பண்ணும். 60 முடிஞ்சு 61 ஸ்டார்ட் ஆகும்போது பண்ணும். கோவிலில் பண்ணால் சிறப்பாக இருக்குமான்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, நீங்கள் மண்டபம் எடுத்து கூட பண்ணலாம். கோவிலில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருக்கடையூரில் பண்ணால் ரொம்ப நல்லது. திருக்கடையூர் அபிராமி சன்னதியில் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஜே மணிகண்டன், பேரணாம்பட்டு. திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர் கடவுள் வாழ்த்து பாடலாக விநாயகர் மீது 5 கரத்தனை என்று பாட காரணம் உண்டா? ஆமாம், விநாயகரை கும்பிட்டு தான் எல்லாமே பண்ணோம். திருமூலராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விநாயகர் தான் முதல்ல. விநாயகர் துதிங்கிறது எல்லாரும் முதல்ல பாடுவாங்க. மாப்பிள்ளைக்கும் பெண்ணிற்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், திருமணம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அன்றைக்கே ஒரு இதே கேள்வி யாரோ கேட்டிருந்தாங்க, நான் கூட பதில் சொன்னேன். ரொம்ப அபூர்வமாக யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி சில தம்பதிகள், ஆனால் அதை நாங்கள் பரிந்துரைப்பதில்லை. மாப்பிள்ளை பெண்ணு ரெண்டுமே வீட்டுக்கு தலைச்சன். அதாவது அவங்க பேரண்ட்ஸுடைய முதல் குழந்தை, முதலில் ஜனித்த குழந்தையாக இருந்தால் திருமணம் செய்யலாமா? அது செய்யலாம். அது தலைச்சனுக்கு தலைச்சன் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் ஒன்று தான் பெற்றுக்கிறாங்க. அதனால் எல்லாமே தலைச்சன் தான். இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து 3வது பையன் 4வது பையன்லாம் இருக்காது. எல்லாம் ஒன்று தானே. அதனால் தலைச்சனுக்கு தலைச்சன் தான் பண்ண வேண்டியிருக்கும். வீடுகளுக்கு முன்பு பசுஞ்சாணம் கரைத்து தெளிப்பது ஏன்? ஜே மணிகண்டன். அது ஒரு கிருமி நாசினி. பசுஞ்சாணத்தை தண்ணியில் கரைச்சி தெளிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே கிருமிகள்லாம் வராது. எம்பெருமான் நாராயணார் கோயில்களிலே பெரிய திருவடியாகிய கருட பகவானுக்கு பெரிய திருவடின்னு பேர், ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடின்னு பேர். கருட பகவான் கோவிலின் உள்ளே காட்சி தருகிறார். ஆனால் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெளியே தனி சன்னதியில் பெருமாளை பார்த்தபடி காட்சி தருகிறார். அதுதான் கோவில். அந்த காலத்து ஐதீகம் அப்படி தான் கட்டுவாங்க. இதற்கு புராண ரீதியான காரணம் இருக்கிறதா? இல்லை, இதெல்லாம் ஐதீகத்தில் வர்றது சார், புராணம் கிடையாது. அடுத்த ஜென்மத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளும் தகுதி மனிதர்களுக்கு உண்டா? இந்த ஜென்மத்தில் ஏதோ பிறந்துட்டோம், இப்படிலாம் இருக்கோம், இதுதான் நம்ம லைஃப்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணோம்? நிறைய நல்லது பண்ணால் அடுத்த ஜென்மம் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ புண்ணியம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய அடுத்த ஜென்மம் நல்லாயிருக்கும். யார்? ஸ்ரீதர் ராஜகோபாலன், வேளச்சேரி. பித்ருஸ்தானம் என்பது 9ஆம் இடமா 10ஆம் இடமா? 9ஆம் இடம்தான். பித்ருஸ்தானம்னா தந்தை பற்றி பேசுகின்ற வீடு. லக்ஷ்மி வடுகநாதன், சிவமயம். அண்மை காலமாக வராகி அன்னை வழிபாடு வெகு பிரபலமாகியுள்ளது. வராகி புவனேஸ்வரி அன்னையின் போர்படை தளபதி தலைவி என்று ஒரு பாடலில் பார்த்திருக்கிறேன். வாராகியின் தேவதை அன்னை புவனேஸ்வரி என்றும் வருகிறது. இல்லைங்க, அம்பாளுடைய யுத்தத்துக்கு போகும்போது படை தளபதி வாராகி. அது புவனேஸ்வரின்னு சொல்லுங்கள், இல்லை திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, அப்படின்னா சொல்லலாம். அந்த மகாசக்தியாகிய பராப்பட்டாரி அம்பாளுடைய படை தளபதி தான் வாராகி. வாராகிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். கோவில்களில் நீராடுவதற்காக உள்ள குளத்திற்கும் தெப்ப குளத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? PR கவிதை ராஜா. பக்தர்கள் நீராடுவதற்காக இருப்பது திருக்குளம், தெப்ப உற்சவம் நடத்துவதற்காக வைத்திருப்பது தெப்ப குளம். சில இடங்களில் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும், ஒரே குளம் தான் இருக்கும். அதிலே குளிச்சுக்கணும், அதிலே தெப்போத்சவம் நடக்கும்.
வீட்டில் வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாமா? வேப்பெண்ணெய் கொண்டே வரக்கூடாது. கஜலட்சுமி வழக்கில் பசு நெய் மற்றும் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றலாமா? தனித்தனியாக ஏற்றலாம், மிக்ஸ் பண்ணி ஏற்றாதீங்க. வீட்டில் வடக்கு திசை பார்த்து படம் வைத்தால் தெற்கு பார்த்து வழிபட வேண்டியிருக்கே, தெற்கு பார்த்து படத்தை வைக்கலாமா? வைக்கலாம், படம் தான் எந்த திசை வேணால் வைக்கலாம். கும்பிட்றது தான் தெற்க பார்த்து கும்பிடக்கூடாது. கும்பிட்றதே தெற்க பார்த்து கும்பிடாதீங்க. தெற்க பார்த்து திரி போட்டு விளக்கேற்றக்கூடாது. ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தெற்கில் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. விழுந்து கும்பிட்றது தெற்க பார்த்து கும்பிடக்கூடாது. திரி விளக்கு தீபம் ஏற்றும் போது தெற்க பார்த்து திரி இருக்கவே கூடாது. ரெண்டு தான் முக்கியம். மற்றபடி எங்கே வேணால் படம் வைங்க. சி. சிவராமன், OMR, நேரு நகர். மற்றவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் திருஷ்டி சுத்தி போடும் பொழுது அதன் பாதிப்பு திருஷ்டி சுற்றுபவர்களுக்கு வருமா? வராது. அது எப்படி வரும்? சுற்றி போகிறவங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்குறாரு. வராது. தனக்குத்தானே திருஷ்டி கழித்து போடலாமா? தனக்குத்தானே போட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. வேறு ஏதேனும் வழி உண்டா? தனக்குத்தானே சுற்றி போகிறதுங்கிறது அவ்வளோ சரியா இல்லை. வேற யாராவது தான் வச்சு நமக்கு சுற்றி போடணும். ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலே குரு அமர்ந்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சந்திரன். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே உச்சம். இவை அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. 1, 7, 10 ஆகிய வீடுகளிலே குரு, சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் மேஷ ராசிக்கு இன்றைய தினம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். செல்வச் செழிப்பு ஏற்படுகின்ற நேரம். வியாபாரத்தில் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். வியாபாரத்தை வெகு சிறப்பாக செய்வீர்கள். அதில் புதிய புதிய யுக்திகளை எல்லாம் கையாண்டு வியாபாரத்தை மேலும் பெரிதாக விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்படும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, என்ன விதமான தொழிலில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக ஆர்வம் காட்டுவார்கள். நன்றாக படித்து நன்றாக தேர்வுகளை எழுதி நல்ல மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரக்கூடிய அளவுக்கு இப்பொழுது உங்களுக்கு கல்வியிலே திறமை இருக்கும். அந்த திறமை வெளிப்படும். நன்றாக பரீட்சை எழுதுவீர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதியும் 7 குடையவனும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களது திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். தேதி முடிவு செய்யப்படும். அடுத்த 1 வருஷத்துக்கான முகூர்த்த தேதி என்னுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன், எடுத்துக்கலாம். சுப முகூர்த்த நாட்கள், குரோதி வருடத்தில் வரப்போகும் சுப முகூர்த்த நாட்கள். அடுத்த தமிழ் வருடத்துக்கு பெயர் குரோதி. அதில் மொத்தம் 44 முகூர்த்தம். சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி வரையிலே 44 நாட்கள் சுப முகூர்த்த நாட்கள். அந்த தேதி பட்டியல் லிஸ்டெல்லாம் ஃபுல்லாக போட்டேன் என்னுடைய வெப்சைட்டில். நீங்கள் போய் எடுத்துக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யாருக்காவது முகூர்த்த டேட் வேணுன்னா கூட நீங்கள் இதிலேருந்து எடுத்து கொடுக்கலாம். இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் நெருங்கி விட்டது ரிஷபராசிக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனஸ்தானாதிபதியாக சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனகாரகனாகிய குருவின் பார்வை பெறுகிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே இருப்பதால் தனலாபம் அதிகமாக கிடைக்கும் மிதுனத்திற்கு. லாபஸ்தானத்தில் குரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன், அவ்விரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மிகச் சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்று கொண்டிருக்கும். மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். உங்களுடைய கல்வி அறிவு, கல்வி ஞானம், நாலெட்ஜ் அதிகரிக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அனைத்து விதமான முயற்சிகளிலும் இறங்கலாம். இன்று நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அதை வெற்றிகரமாக அடைவீர்கள். எதை பெற வேண்டுமோ அதை பெறுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள், மிகச் சிறப்பான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 4ஆம் இடமான கேந்திரத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு அற்புதமான யோகம். குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற
கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. கடகராசி அன்பர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு உடல்நிலை நன்றாக இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனதிலே எந்தவித கவலையோ அச்ச உணர்வோ எதுவுமே கிடையாது. மனம் தெளிவாக இருக்கும், தெளிவான நீரோடை போல் இருக்கும், ஸ்படிக மாட்டம் இருக்கும் மனசு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். எனவே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் இப்பொழுது ஏதேனும் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகும் நல்ல நாள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன், 12 குடைவன் 3ஆம் இடம் வந்ததால் யோகம். 7 குடைவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் யோகம். 2 11 குடைவன் 7ஆம் இடத்திலே வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் யோகம். இப்படி பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்திலே குரு இருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். 9இல் உள்ள குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைப்பதால் யோகம். மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது எழுதுகின்ற தேர்வுகள் எல்லாமே சுலபமாக இருக்கும். எல்லா தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மிகச்சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். கலகலப்பாக சிரித்து சிரித்து பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள், உற்றார் உறவினர்களை சந்திப்பீர்கள். அனைவரோடும் மகிழ்ச்சியாக அளவலாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பான ஆர்வத்தோடு தேர்வுகளை எழுதி நல்ல மார்க் வாங்குவார்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. ராசியில் சந்திரன், 7இல் குரு. எனவே துலா ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசி அதிபதி சுக்கிரன் இப்பொழுது 4ஆம் இடமான கேந்திரத்தில் இருக்கிறது. 7 குடைவன் 4இல், 4 குடைவன் 5இல். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கின்ற விதத்திலே கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன. எல்லா கேந்திர திரிகோணாதிபதிகளும் மிக சிறப்பான நிலையிலே இருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை ரசிக்கும்படி இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் உள்ள துலா ராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். முகூர்த்த தேதி முடிவு செய்யப்படும். முகூர்த்த டேட் வேணுன்னா என்னுடைய வெப்சைட்டில் வந்து எடுத்துங்க. harigasanallur.comல வந்து சுப முகூர்த்த டேட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், லிஸ்ட்டு வரும். டேட்டு டைமோடு இருக்கும். எந்த ராசிக்கு பொருந்தாது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அன்றைக்கி என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், திதி என்ன வளர்பிறையில் வருதா தேய்பிறையில் வருதா, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் முகூர்த்த நேரம், அது என்ன லக்னம், எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய harigasanallur.com விசிட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான முகூர்த்த தேதிகள் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். முற்றிலும் இலவசம்.
விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றை ஒன்று எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. 5th லார்ட் அண்ட் 9th லார்ட் ரெண்டும் எதிரெதிராக இருக்கு. மேஷத்தில் குரு, துலாமில் சந்திரன். குரு உங்களுக்கு 5 குடைவன், சந்திரன் உங்களுக்கு 9 குடைவன். பாக்யாதிபதி ரெண்டும் ஒன்று பார்க்குது. மேஷத்திலேருந்து துலாமில் இருக்கிற சந்திரன் குரு பார்க்குது, துலாமில் இருக்கிற சந்திரன் மேஷத்தில் இருக்கும் குருவை பார்க்கின்றது. இந்த கிரகங்கள் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். உங்கள் ராசி அதிபதி இப்பொழுது 3ஆம் இடமான மகரத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. ராசி அதிபதியும் 7 குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன, அது மற்றொரு சிறப்பு. இப்படி எல்லா கிரகங்களும் போட்டி போட்டுக்கிட்டு நல்லது பண்ணுது. விருச்சிக ராசிக்கு எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணுது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்ன இந்த வருஷம் சிவராத்திரிக்கு எங்கே போகிறதா பிளான்? நான் வருஷம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவேன். இந்த வருஷம் எங்கே போகிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. நீங்கள் எங்கே போகிறீங்க? ஏதாவது ஒரு நல்ல பெரிய ஸ்தலத்தில் போய் சிவராத்திரியை கொண்டாடுங்க. சிவ வழிபாடு எவ்வளவுக்களவு செய்கிறீங்களோ அவ்வளவுக்களவு உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் சிவனை அதிகமாக வழிபட வேண்டும். இந்த ஆண்டு சிவராத்திரி மார்ச் 8. அதற்கு இப்போவே திட்டமிடுங்கள். இன்னும் 9 நாள் தான் இருக்குது, 8 நாள் தான் இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய சிவஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராசி அதிபதி அமர்ந்திருப்பதால் யோகம். 5 குடைவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் வேலைகள் எல்லாம் குறித்த நேரத்திலே நடந்து முடிந்துவிடும். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்திலே இடம் பிடிப்பார்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 11 குடைவன் ராசியிலே உச்சமடைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது நன்றாக படித்து மேல் படிப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. நம்ம ஊர் குழந்தைங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, மேலே படிக்கிறேன்னு ஃபாரின் போனால் திரும்பி வரமாட்டேங்குது. அங்கேயே செட்டில் ஆகிடணும்னு ஆசை. படிச்சுட்டு வரேன்ட்டு போகிற பசங்க திரும்பி வரமாட்டேன்றாங்க, ஃபாரின்லேயே உட்காந்துறாங்க. படிச்சுட்டு வந்துடுவேன்னு சொன்னியடா, இல்லைப்பா ஒரு 2 வருஷமாவது வேலை பார்த்தா தான் அந்த கல்வி கடன் அடைக்க முடியும். எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கோம்ல, அதுக்காக ஒரு 2 வருஷம் இருக்கேன். சரி 2 வருஷம் வேலை பார்த்து கடன் அடைச்சிட்டு வந்துடுறியா அப்படிம்பாரு. பாவமாக இருக்கும் அந்த ஐயா. நான் வந்துடுறேன்ப்பா. அப்புறம் 2 வருஷம் ஓடி போயிடும். நான் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வரேன்னு சொன்னியே அப்படின்னா, இல்லை இன்னும் 2 வருஷம் இருக்கேன் அப்படிம்பா. சரி வயசாகிட்டே போகுது, கல்யாணமாவது பண்ணிக்கோ, எனக்கு இந்த ஊர்லேயே இருக்கிற பொண்ணாக பார்த்து கொடு. இவன் எங்கேயோ போய் உக்காண்டிருப்பான், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் இருப்பான். அந்த ஊரில் நம்ம பொண்ணு பார்க்கணும். பேரண்ட்ஸ் தன்னுடைய சேம் கம்யூனிட்டியில் பொண்ணு வரணும் தான் ஆசைப்படுவாங்க. எல்லா பேரண்ட்ஸும் அதுதான் ஆசைப்படுவாங்க. அவங்கவுங்க ஜாதியில் பொண்ணு வரணும் தான் அவங்கவுங்க விரும்புவாங்க. இந்த பையன் போய் அமெரிக்காக்கிட்ட உட்காருப்பான், இல்லைன்னா யூரோப்பில் எங்கேயா ஒரு சின்ன ஐலாண்டில் இருப்பான். அங்கே போய் உட்காந்து எனக்கு நீ பொண்ணு பாரு, நான் பண்ணிக்கிறேன். நான் எங்கே கிடைக்கும் அங்கே பொண்ணு இப்படி கிடைக்கும், நம்ம ஊர் பொண்ணு இப்படி அங்கே போய் தேடுவேன். இந்த மாதிரிலாம் இன்றைக்கி ரொம்ப ஃபேமிலியில் பசங்க படுத்திட்டு இருக்காங்க. ஆரினுக்கு அனுப்பியாச்சுன்னா அவ்வளோதான், திரும்பி வரமாட்டேன்றாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஓ சம்பாதிச்சிட்டு வா, படிச்சுட்டு வா, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வேணால் இங்கே வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு இன்றைக்கி. இப்பொழுது உயர்கல்வி படிப்பதற்கு நேரம் நன்றாக இருக்கிறது. எனவே நீங்கள் படிப்பிலே கவனம் செலுத்துவீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி வலுவாக இருப்பதால் யோகம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் அதில் பெரிய வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை மேலும் மேலும் இன்னும் பெரிதுபடுத்துவது எப்படி என்பது பற்றியே நீங்கள் ஆலோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல தன லாபம் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள்.
மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்கவும். 8ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தாலும் அதை குரு பார்க்கிறது. எனவே தீமை நடக்காது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க, ரொம்ப பேசாதீங்க. பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது ஏதாவது கேட்டு வாங்கி போயிடுவாங்க. சொல்கிறத பார்த்தா என்னமோ அப்படியே ஆனை வருது பூனை வருது ஒன்றுமே இருக்காது, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவான். அதனால் ஜாகிரதையாக இருங்க. பணத்தை யாரையும் நம்பி எடுத்து கொடுத்துறாதீங்க. இன்றைக்கி பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும். இன்றைக்கி மீன ராசிக்காரர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.